Shivraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427-21500. நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். இன்னும் 5 வருஷம்தான் 2031 ஆட்சி மாற்றம் அப்படின்னு திரு அண்ணாமலை பேசியிருக்கிறார். 5 வருஷம்லாம் இல்லைங்க, சீக்கிரமே ஆட்சி மாற்றம். சில கட்சிகள் நினைச்சா மட்டும் போதும், சில தலைவர்கள் நினைச்சா மட்டும் போதும்னு இருபெரும் திராவிட கட்சிகள்ல முக்கிய பிரதிநிதிகள் பேசியிருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பும் மாற்றம் என காதால் கேட்டோம். தேர்தலுக்கு பிறகு தற்போதும் கேட்டு வருகிறோம். என்ன மாற்றம்? இதோ தகவலுடன் நமது ஆசிரியர் மாற்றங்கள் குறித்து பேச இருக்கிறார். வணக்கம் சார். நிறைய மாற்றம் இருக்கு. முதல் மாற்றம் இங்க பார்த்திருக்கோம். திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியேறி வீதரீடஸ் அவர் முன்பிருந்தே நடத்தி வரக்கூடிய அமைப்பை விரிவாக்கம் செய்து வரக்கூடிய நிலைமையில அதனுடைய முதல் மாநாடு ட்ரக்ஸை சென்டர் அவுட் பண்ணி ட்ரக்ஸ் கொடுமைகள், ட்ரக்ஸை ஒழிக்க வேண்டிய போதைகள் எதிரான ஒரு மாநாடாக பொள்ளாச்சியில நடத்தியிருந்தார். திரு வசந்தராஜன் அவருடைய ஏற்பாடுல நடந்த இந்த மாநாடு முதல் வீத லீடர்ஸ் மாநாடு. இதுல 2031 ஆட்சி மாற்றம் இருக்கு. இப்போதைக்கு தாவேக அரசுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். இங்க 20-30 வருஷமா பல ஆண்டுகளாக எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இப்போ முதல் முறையா தத்தி முத்தி நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. we need to give time அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேக அரசு கடன் வாங்கும், கண்டிப்பா கடன் வாங்கும். இவங்க என்ன வேணா பேசலாம், பட் இந்த ஆட்சி முடியும் போது 15 லட்சம் கோடியாக தமிழகத்தின் கடன் இருக்கும். அது நடக்குதா இல்லைன்னு பாருங்க அப்படின்னு திரு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். ஆட்சி மாற்றம், தாவேக மீதான பார்வை எப்படி பாக்குறது? ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நான் எங்கேயா மிஸ் பண்ணிட்டேன், ஞாபகப்படுத்துங்க. ஒன்று, 2031 என்ன நடக்கும் அப்படின்னா கட்டாயமா எலெக்ஷன் வரும். அதுல எந்த குழப்பமும் இல்லை. அதுலயே ஒரு முக்கியமான மேட்டர் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2029 எலெக்ஷன் வந்துருமா அப்படின்னு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னது போல இது எப்படியாவது மாத்திரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட அதான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஓடிட்டு இருக்கும்போது 2031 இதோடைய பீரியாடிக்கல் எண்ட், இந்த கவர்மெண்டோடைய டெனர் முடியுது. அதனால அப்போ வரும் மாற்றம் ஏற்படுமா, ஆட்சி மாற்றம் ஏற்படுமா, இந்த அரசே தொடருமா, இந்த ஆட்சி 5 ஆண்டு ஆட்சி முடிவு வரும், திரும்பி இந்த ஆட்சினா அது புது ஆட்சி தானே, அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அப்படி மாற்றம் வருதா, வேற ஏதாவது கட்சி வருதா, வேற ஏதாவது ஆட்சி வருதான்னு we have to wait and watch. இது too early to speculate. நமக்கு அது எதிரே இருக்கக்கூடிய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ரொம்ப சரியான கமெண்ட். பட் அதன் மூலமாக தாவேக ஆட்சி முடிவுக்கு வந்துடும், தாவேக திரும்ப வராது அப்படிங்கலாம் இன்னைக்கு சொல்றதோ, தாவேக மீண்டும் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றதோ இன்னைக்கு too early. அது அந்த மாதிரி ஒரு டிசிஷனே இல்லை. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மக்கள் ஒரு ஷாக்ல இருக்காங்க. என்னது, விஜய் முதலமைச்சரா, அப்படி ஜெயிச்சிட்டாரா அப்படின்னு. நம்ம ஓட்டு போட்டோம், எல்லாரும் அப்படிதான் ஓட்டு போட்டிருக்காங்க போல தெரியுது அப்படின்னு ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆன போல ஓகே ஆயிடுச்சு, அப்புறம் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நவ் தே ஆர் கீன்லி வாட்சிங். அவங்க அதிருப்தி, ஐயோ இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறது, இல்லாட்டி ஆஹா நான் காத்திருந்த ஒரு பொற்காலம் வந்துருச்சுன்னு இல்லாம தே ஆர் கீன்லி சைலண்ட்லி வாட்சிங். அதுதான் அவங்களோட. ஸோ இந்த ஆட்சி தாவேகாவோட ஆட்சி தொடரும், தாவேகாவோட ஆட்சி நிரந்தரமா முடிவுக்கு வந்துடும். இந்த ரெண்டுமே சொல்ல முடியாது. 2 early to call. 1. 2, 15 லட்சம் கோடி கடன் வாங்கும் அப்படிங்கிறது ஒரு அப்ரிசியேஷன் தான். ஏன்னா ஏற்கனவே 13 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஸோ கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா டபுள் அமௌண்ட் வாங்கியிருந்தாங்க. 8 கோடி 7 கோடி இருந்தது 13 லட்சமா கோடியா மாத்திருந்தாங்கிறது இந்த 5 வருஷத்துல மட்டும். அவங்க ஏற்கனவே நிதியமைச்சர் மரியவல்சன் குறிப்பிட்டது போல கடந்த 75 வருஷத்துல வாங்கின கடனை இந்த 5 வருஷத்துல வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற டபுள் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கமெண்டா இருந்தது. ஸோ 13.18 லட்சம் கோடி கடன் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டுல 5 வருஷம் முடியும் போது 15 லட்சம் கோடியா மாறும்னா அது 2 லட்சம் கோடி தான். இட்ஸ் டூ லோ. முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அவங்க 10 லட்சம் கோடி கடன் வாங்கலன்னு என்ன கேளுங்க சொன்னார். உங்களுக்கு அவர் சொன்னதான் ஹியூஜ் அமௌண்டா தெரிஞ்சு. ஸோ வருஷத்துக்கு நீங்க 2 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டியதுனால நீங்க 1500 ரூபாய் 1000 ரூபாய் இப்ப நீங்க கொடுத்துட்டு இருக்கோம், கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். நீங்க 2500 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்து வண்டி ஓட்டுருக்கு உங்களுக்கு எவ்வளவு ஆகுங்கிற கணக்குல திரு தங்கம் தென்னரசு சொன்னார். அதுதான் ஹியூஜ் அமௌண்ட். அப்படி ஆயிட்டாதான் ஒரு அதிர்ச்சி. ஏன்னா இவங்க இவ்வளவு கடன் வாங்கிட்டாங்கிறதா இவங்க மேல திரு தங்கம் தென்னரசு உள்ளிட்ட திமுக காரங்க மேல தாவேகா வச்ச குற்றச்சாட்டு. அது குற்றச்சாட்டா இருந்துச்சு. நீங்க வாங்க போறீங்க பாருங்கன்னு தங்கம் தென்னரசு சொன்னாரு. திரு அண்ணாமலை சொன்னது பெரிய ஆறுதல் செய்தி. அது அவ்வளவு வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற வேற 15 லட்சம் கோடி வாங்க போறாங்க, 80,000 கோடி வாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா 15 லட்சம் கோடி இருந்துச்சுன்னா 15 லட்சம் கோடி இஸ் நாட் a huge amount. ஏன்னா ஏற்கனவே 13.18 லட்சம் கோடி கடன் இருக்கனால 5 வருஷத்துல 2 லட்சம் கோடி தான் கடன் வாங்கினாங்கிறது ஒரு பெரிய பாடா இருக்காது. 1. 3வது பாயிண்ட் தத்திமுத்தி வர்றவங்களை கைதூக்கி விடணும் அப்படின்னு சொல்லி. தத்திமூத்தி வர்றவங்களை கைதூக்கி விடணும்னா யாரு அப்படிங்கிற பொறுத்து கைதூக்கி விடணும். தத்திமூத்தி வர்றவங்க நல்லவங்களா இருந்தா கைதூக்கி விடணும், தத்திமூத்தி வர்றவங்களை கெட்டவங்களா தான் கைகால கட்டி போடணும். அப்ப நான் முதல்ல இவங்களுக்கு 5 வருஷம் டைம் கொடுக்குறோம், அதனால 1 வருஷம் நம்ம பேசாம இருக்கணும். எல்லாரும் 6 மாசம் சொல்லுவாங்க,
திரு அண்ணாமலை வந்து ஒரு வருஷமே டைம் கொடுத்தாரு. ஒரு வருஷம் நம்ம வந்து வெறும் வேண்டுகோளா வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருடைய பார்ட்டியை ரெடி பண்ற வரைக்கும் நம்ம பேசாம இருப்போம் முடிவு பண்றாரு. ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு ஆக்ஷன் இறங்கி அது வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு போலன்னா ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, நாளைக்கு ஒரு கவலை வந்துடக்கூடாதுனால நம்ம ஒரு வருஷம் டைம், ஒரு வருஷம் அவருக்கு எடுத்துக்கிற டைம், ஒரு வருஷம் ஆட்சிக்கு கொடுக்குற டைம்ல he is buying the time. நம்ம வந்து இன்னும் 19 லட்சம் கோடி 19 லட்சத்துல மெம்பர்ஷிப் இருக்கு. 50 லட்சம் வந்தா தான் ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா வரும். ஏன்னா 48 லட்சத்துல 50 லட்சம் வரைக்கும் பாஜக ஒரு மெம்பர்ஷிப் இருக்குன்னு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி 50 லட்சம் மெம்பர்ஸ் வச்சிருந்துமே அந்த கட்சியால வந்து பெருசா கொண்டு போக முடியல. அப்ப நம்ம 50 லட்சம் மெம்பர்ஸா இருந்தா தான் நம்ம வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியுங்கிற கணக்கு 19 லட்சம் தான் இப்ப இருக்கிறோம். சோ வந்து அட்லீஸ்ட் 1 இயர்க்குள்ளேயாவது நம்ம வந்து 50 லட்சம் தொட்டணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு. அதுக்குள்ளதான் உள்ளாட்சி தேர்தல் வரும். இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் பார்லிமெண்ட் தேர்தல். அப்ப அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது. சோ இந்த ஆட்சிக்கு வந்து 1 இயர் டைம் கொடுக்கறதுல அவருக்கு தான் 1 இயர் டைம் எடுத்துக்கிட்டாருங்கிற பாக்குறோம். தத்திமுத்தி வரனா இவர் வந்து சப்போர்ட்டிங் சிஸ்டத்துல இருந்தாருன்னா தாராளமா தத்திமுத்தி வரவங்க கை கொடுக்கலாம். அவங்க வந்து தப்பானவங்களா இருந்தாங்கன்னா கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ கை கொடுக்கறதா இல்லையாங்கிறது தத்திமுத்தி வர்றாங்கிற வச்சு இல்ல, தத்திமுத்தி வர்றது யார் அப்படிங்கிற பொறுத்து. அவர்களே தட்டு தடுமாறி வருகிறார்கள், கை கொடுக்கணும். தட்டு தடுமாறி யார் வர்றா? இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு தீஃப் இருக்கிறாரு, குடுன்னு ஓடுறாரு, கீழே வந்து கூச்சுறாரு, போலீஸ் தப்பிச்சுறாரு, தட்டு தடுமாறி வரீங்களே வாங்க சார் வீட்டுல ஒளிஞ்சுக்கன்னு சொல்ல முடியாது. சோ அவர் நல்லவரா கேட்டவரா பாக்குறதுக்கு என்னால இப்ப முடிவு பண்ண முடியலன்னு சொல்லலாம். அதுல வந்து ஒண்ணு பிரச்சனை இருக்கு. அந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அப்படியே இருக்குது. அதை நம்ம வந்து பேசணும். பெண்களுடைய பாதுகாப்பு அப்படியே இருக்கு. அதுல ஒன்றும் குழப்பம் இல்ல. அந்த இவர் இந்த 6 தீர்மானங்களே போட்டிருக்காங்க. கோயில் பக்கத்துல, பள்ளிக்கூடத்து பக்கத்துல, காலேஜ் பக்கத்துல நீங்க டாஸ்மாக் கடையில் மூடிட்டோம்னு சொன்னீங்களே, 717 கடைகள் மூடியாச்சு சொன்னீங்களே, இன்னும் பல கடைகள் இருக்கு. நாங்க அட்ரஸ் பண்ணிருக்கோம், நாங்க பேரோட நம்பரோட கொடுத்துருக்கோம். நாங்களுடைய 6 தீர்மானத்துல ஒரு தீர்மானம் கொடுத்திருக்காரு. அப்ப இவர்களே சொல்லக்கூடிய கணக்குல அவங்க கொடுத்த பிராமிஸ்லயே கடைகள் இன்னும் மூடல. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அப்படியே இருக்குது. போதைப் பொருள் விட மாட்டோம் அப்படியே இருக்குது. அப்ப வந்து இது எந்த வகையில ஏற்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். அப்ப இன்னொரு இடத்துல வந்து நான் கோயிலுக்கான விஷயங்கள் ஆதரிக்கன்னு சொல்லி சொல்லும்போது இவர் வந்து நம்ம டைம் இப்ப எடுத்துப்போம், இப்போதைக்கு அவங்களை விமர்சிக்க வேண்டாம் சொல்றதுக்காக இந்த கமெண்ட்கள் சொல்றாரான்னு யோசிக்கணும். இதுல ஒரு பாயிண்ட், 31 ஆட்சி மாற்றம், 2031 ஆட்சி மாற்றம்ன்றது 2029 தேர்தல் இதனால வருதா, இல்ல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல அப்படி ஒரு கிளாஸ் வந்து வருதா, இதெல்லாம் பல விஷயங்கள் பின்னணியில் இருக்கு. அது அப்புறம் பார்ப்போம். பட் 2031லயே கரெக்டான 5 வருஷம் டென்யூர் முடிஞ்சே தேர்தல் வருது அப்படின்னா ஆட்சி மாற்றம் வருது அப்படின்றதுக்கு அந்த இடத்துக்கான ஸ்பார்க்க, அந்த ஆட்சி மாற்றத்தை கொடுப்பதற்கான ஸ்பார்க்க நேற்றைய கூட்டத்தில் முதல் தொழிலை காமிச்சிருக்காரு அண்ணாமலைன்னு புரிஞ்சுக்கலாம். நேற்று வந்து பிரம்மாண்டமான கூட்டம். வித்தவுட் எனக்கு தெரிஞ்சு 3 லேயர்ல கூட்டம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒரு ஷெட், நடுவில் ஒரு ஷெட், இந்த ரைட்ல ஒரு ஷெட்னு ஃபுல்லா அந்த ஷெட் ஃபுல்லா இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஃப்ளோட்டிங் இருந்தா கூட நல்ல கூட்டம், அதுல எந்த குழப்பம் இல்ல. பிஜேபியில வந்து திரு அமித்ஷாவோ நரேந்திர மோடியோ வந்திருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு கூட்டம் போடுவாங்களோ அந்த மாதிரி, திரு விஜய் ஒரு கூட்டம் போட்டு தானே எந்த அளவு அந்த மாதிரி நல்ல ஒரு பிரம்மாண்டமான கூட்டம், நோ டவுட். ஆனா ஏற்கனவே குறிப்பிட்டது போல அது பொள்ளாச்சியில அப்படிங்கும் போது நான் வந்து ஒரு அக்கறை வைக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ண காத்திருக்கேன். அதே மாதிரி கூட்டம் ஒரு வேலூர்ல, கடலூர்ல, விழுப்புரத்துல, சென்னையில, திருவள்ளூர்ல, காஞ்சிபுரத்துல போட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து ஓகே இது வேற கணக்குன்னு வந்து செகண்ட் தாட் இல்லாம சொல்லிருக்கலாம். ஏன்னா பொள்ளாச்சியில உங்களுக்கு தெரியும் திரு வசந்தராஜனுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு, சொந்தமா அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. ஒரு பாராளுமன்ற தேர்தல் நின்னவர். அவர் வந்து இந்த மகளிர் சுய உதவிக்குழு உட்பட அவருடைய நிறுவனம் உட்பட பல இடங்களில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஏற்கனவே ஒரு குட்வில் இருக்கிறாரு. மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர் அங்க இருந்தவர். திரு அண்ணாமலையுடைய தீவிரமான ஆதரவாளர். இப்ப நம்ம வந்து யாரையுமே அடையாளப்படுத்த மாட்டேன்னு சொல்லி சொன்னா கூட வலது பக்கம் அவர் தான் நின்னாருங்கிற பார்த்தோம். இவருக்கு அடுத்த அவருடைய பெயரையும் உடனே நன்றி சொல்ல வேண்டிய பேர்ல முதல்ல அவர் பேர் தான் சொன்னாருங்கன்னு பாக்குறோம். சோ அந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டா இருக்கும்போது அங்க ஒரு செல்வாக்கு இருக்குது. அண்ட் இவருடைய பெல்ட், திரு அண்ணாமலை அவருடைய பெல்ட், அது வந்து குழப்பம் இல்ல. கொங்கு மண்டலங்கிறது இவர் வந்து கரூரை சேர்ந்தவர், கோயம்புத்தூர்ல செட்டில் ஆயிட்டாரு. அது பொள்ளாச்சி நடுவில் இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஏரியா அப்படிங்கும்போது இன்னொரு இடத்துல அடிஷனல் அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப நீங்க வந்து சேலத்துல திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு மாநாடு போடுறாருங்க, அதிமுக மாநாடு சேலத்துல. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு நாளை கழிச்சு அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வந்து நீங்க ஒத்துக்கிடுவீங்களா? இவ்வளவுதான் கணக்கு. நமக்கு வந்து கூட்டம் சரியான கூட்டம், நோ டவுட். பட் அது தேர் ஓன் டர்ஃப், அவங்களுடைய சொந்த மைதானம். அங்க வந்து அவங்களுடைய ஆடுறது வந்து நமக்கு வந்து பெருசா விஷயம் ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கலாம். வெல் டன், வெல் பிளேடு. ஆனா நம்ம வந்து வெல் பிளேடு வந்து ஒரு லாங் லாஸ்டிங் கேமா இருக்குதா அப்படின்னு எங்க பார்க்க முடியும்னா அடுத்த டர்ஃப்ல போய் ஆடினாதான். அதுதான் நான் சொன்ன போல நீங்க எங்கே கடலூர்ல, வேலூர்ல, விருதாச்சலத்துல, திருவள்ளூர்ல, காஞ்சிபுரத்துல இந்த பக்கம் எங்கேயாவது வந்து பண்ணிட்டாங்கன்னா நம்ம பார்ப்போம். தென் இதுக்கு அடுத்து திருச்செந்தூர் பண்ண போறாங்க. 28ஆம் தேதி நம்ம பண்ண போறாங்க. அப்ப திருச்செந்தூர்ல பண்ணாங்கன்னா அது திருச்செந்தூர்ல அங்க ஒருத்தர் டக்குனு மிஸ் தானே ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் இதே மாதிரி அவர் தான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவரான போது முதல் கூட்டத்தை போட்டவர். அவர் தான் வந்து இவரை வச்சு பண்ண முதல் கூட்டத்தை போட்டார். பெருசா பிரம்மாண்டமா வச்சு பெருசா பண்ணாரு. திரும்ப இப்ப அவர் தான் பண்றாரு. சோ அவர் ஒரு கொஞ்சம் பெரிய ஒரு 65-67 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். I just missed his name. சோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி லோக்கல் லீடர்ஸ் வச்சு நீங்க வந்து பண்ணி கொடுப்போம் தாண்டி வேற வேற இடங்களுக்கு போகும்போது அந்த கட்சியுடைய இந்த அமைப்புடைய ஒரிஜினல் விஸ்தீர்ணம் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து அதோட வளர்ச்சி இருக்குன்னு பார்க்கணும். அதனால 31ல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் விதைய போட்டாரா அப்படின்னா அதுவும் டூ எலிட்டுகள். எப்படி 31ல விஜயுடைய ஆட்சி தொடருமா நின்றுமா அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப பதில் சொல்ல சரியா இருக்காது. அதேதான் இது. திரு அண்ணாமலை 31ல ஆட்சி பிடிக்கிறதுக்கு வந்தாரான
இந்த கூட்டம் வந்து அவர் தீர்மானிக்கல. ஒரு நாள் முதல் நாள் அவருடைய இடம் அப்படிலாம் போகணும், அதெல்லாம் வந்து நீங்க கழிச்சுட்டு வரணும். அப்ப இது வந்து வேற எங்கேயோ ஒண்ணு போட்டாங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு தெரியும், திரு விஜய் அவர்கள் வந்து சொந்த ஊர்ல அவங்க கோயம்புத்தூர் பக்கம் அவங்க சொல்லுவாங்க, அந்த கோயம்புத்தூர் பாஷையில சொல்லுவாங்க. அவர் வேற ஒரு ராம்நாடு பக்கம் ஒரு ஊர்லயும் சொல்றாங்க. அப்ப அவர் வந்து விக்கிரவாண்டியில கூட்டம் போட்டு வந்த போது வந்து ஓஹோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து வேற ஒரு டர்ஃப்ல நீங்க போட்டு வைக்கும் போது அது வந்து நம்ம பார்க்கணும். வி ஹேவ் டு வெயிட். ஓகே, இதுல திரு அண்ணாமலையுடைய இன்னொரு கமெண்ட், நான் வந்து பல விஷயங்களை சொன்னேன். நான் பாஜகவின் பி டீம்லாம் என்ன சொன்னாங்க, திமுக நண்பர்கள்லாம் விமர்சிச்சாங்க. ஒரு கட்சியில இருந்து வெளியில் வந்துட்டோன்றதுக்காகவே நம்ம அது நீட்டா வெளியில் வரணும், அது சும்மா விமர்சிச்சுட்டு தான் வெளியில் வரணுன்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்கிறார். என் மதத்தையும் ஜாதியும் நான் வெளியில சொல்லணுன்றது இல்லை. நான் ஒரு ப்ரௌட் இந்தியன், நான் ஒரு தேசியவாதி, நான் ஒரு ஹிந்து, பாருங்க பொட்டெல்லாம் வச்சிருக்கேன். ஆனா நான் அதை இது பண்ணணுன்ற இல்லை, நான் வீட்டுக்குள்ளதான் அதை வச்சிருப்பேன், வீட்டுக்கு வெளியில வரும்போது நான் விட்டுட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜாதி மத அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம உடைச்சிட்டு நம்ம எல்லாரும் செயல்படணும், ஒரு மனிதனாக நம்ம இதா செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். இது எப்படி நம்ம வந்து அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாய்ப்பு கிடைச்சது, சந்தர்ப்பம் அமைஞ்சதுன்னா தட்ஸ் கிரேட் திங். பட் அது ரியாலிட்டி இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். திரு விஜய் ஏன் திருச்சி கிழக்குல போட்டிட்டாரு, ஏன் பெரம்பூர்ல போட்டிட்டாருன்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஏன் எங்கெங்க போட்டிடுறாங்க. திரு அண்ணாமலை அவர்களே ஏன் வந்து கோயம்புத்தூர்ல போட்டிடுறேன்னு சொல்லி சொன்னாரு, ஏன் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் நின்னாரு, ஏன் வந்து அகில இந்திய தலைமை ராமநாதபுரத்துக்கு வாய்ப்பு கொடுத்த போது அவங்க ஏன் மறுத்து இல்ல நான் இங்கே போட்டிருன்னு சொன்னாரு. எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கு. பட் இதெல்லாம் நான் திறந்துட்டு வரேன், இதெல்லாம் திறந்துட்டு உடைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா பரம சந்தோஷம், எந்த குழப்பம் இல்ல. அப்படி அமைஞ்சா நல்லது. பட் அமையுமான்னா அது இல்ல, கேள்விக்குறி. பிராக்டிகலி நாட் பாசிபிள். அது வந்து டெல்லியில இருந்து சென்னையில இருந்து நாகர்கோவில் வரைக்கும் எங்கேயுமே அந்த வித்தியாசம் இருக்க போறல, எல்லா இடத்துலயுமே அது இருக்குது. அந்த ஜாதியாலேயோ மதத்தாலேயோ வன்மம் இருக்கும், வன்முறை இருக்கும்னு அதை ஏற்க முடியாது. ஆனா ஜாதி இருக்குமா மதம் இருக்குமான இருக்கும், இருந்தே தீரும், இருந்துகிட்டே இருக்கு, இன் ஃபியூச்சர்ல இருக்கும். அதுல வந்து குழப்பம். அப்படி ஒண்ணு ஒழிக்கப்படுன்னு காந்தியால முடியல, பெரியாரால முடியல, இன்னும் பல பெருமக்களால் முடியல, நம்ம வந்து நாளை கழிச்சு நடந்துடும் அப்படின்னா அது வந்து ஒரு உட்டோப்பியன் தாட், அது நடக்க போறது இல்ல. எல்லோரும் அந்த கணக்குல இருப்பாங்க. நாளைக்கு வந்து திரு அண்ணாமலையுடைய கட்சி வந்து தேர்தல் 234 தொகுதி போட்டிடுச்சுன்னா யார் யாருக்கு எங்கெங்க சீட்டு கொடுக்கப்பட போகுதுங்கிறதுல அந்த கணக்கு இருக்கு. நம்ம வந்து திரு விஜய்க்கு ரொம்ப தெளிவா அந்த கணக்கு நம்ம சொன்னோம், எங்கெங்க யார் யார் நிறுத்தப்பட்டிருக்காங்கன்னு சொன்னோம். ஏன் வந்து தூத்துக்குடியில ஸ்ரீநாத் நிப்பாட்டப்பட்டிருக்கிறாரு, ஏன் வந்து வெங்கட்ராமன் மயிலாப்பள்ளி நிப்பாட்டப்பட்டாரு, எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு கணக்கு இருக்குன்னு பாக்குறோம். நம்ம நான் ஏற்கனவே சொல்ல திரு விஜய் அவர்கள் போட்டிட்ட தொகுதிகள் உட்பட. அப்ப வந்து அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம அதனால அது இல்லாம போயிடும் அப்படிங்கிறது ஒரு நல்ல கனவு, அது வந்து வேண்டப்பட்ட கனவு. ஆனால் நடைமுறை சாத்தியமான பிராக்டிகலி நாட் பாசிபிள். ரெண்டாவது, நான் ஹிந்து அப்படிங்கிறத நான் வந்து வீட்டுல பூட்டி வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா தமிழன்கிறது ஏன் வீட்டுல பூட்டி வச்சுட்டு வரல? நான் ஒரு குளோபல் சிட்டிசன், நான் ஒரு மனிதன் அப்படி மட்டும் இருக்கலாம்ல. இந்தியன்கிறது ஏன் வீட்டுல பூட்டி வச்சுட்டு வரல? ஒரு நைஜீரியனும் ஒரு கொரியனும் பார்த்தா கூட நானும் அவனும் ஃப்ரெண்டு தான் சார். ஒரு மராட்டியனும் ஒரு கன்னடியனும் பார்த்தா நானும் வந்து அவனும் ஒண்ணுதான் சார் அப்படி சொல்லலாம்ல. ஏன் தமிழன்கிறதுல எனக்கு பெருமை உண்டு, எனக்கு இந்தியன்கிறதுல பெருமை உண்டு, அப்ப ஹிந்துங்கிறதுல ஏன் பெருமை இல்ல? உங்களுக்கு புரியுங்களா? இந்தியர்னு பெருமை இருக்கு. இல்ல சார் நான் இந்தியர் கிடையாது, நான் குளோபல் சிட்டிசன் சார், நான் தமிழன் கிடையாது, நான் வந்து இந்தியா முழுவதும் சொந்தமான, நான் வந்து கனடால சர்வீஸ் பண்ணிருக்கிறேன், மத்திய பிரதேசத்துல படிச்சிருக்கிறேன், நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்திருக்கேன், அரவக்குறிச்சியில இருந்திருக்கேன், நான் இது மாதிரி நான் நிறைய இடங்கள் டிராவல் பண்ணிருக்கேன் சார். அதனால நான் வந்து ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, நான் தமிழன் கிடையாது, நான் இந்தியன் கிடையாது சொல்லலாம்ல. இந்தியன் ஆமா பிரைடு இந்தியன், தமிழன் ஆமா பிரைடு தமிழன், ஆனா ஹிந்து இல்ல, நான் வந்து அதெல்லாம் வீட்டுல பூட்டி வச்சுக்கிறேன். ஏன் பூட்டி வச்சுக்கணும்? தென் அப்ப தமிழன்னு சொன்னா அதுல என்ன வருதுன்னா, ஹிந்துன்னு சொன்னா மற்றவங்களை வந்து சமமா பார்க்கணும், எல்லாரும் அரவணைச்சு பார்க்கணும், அது ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அதனால நான் பூட்டி வச்சு வரேன், எல்லாரையும் சமமா எதிர்கொள்ளணும். தமிழன்னு சொன்னா நீங்க கன்னடனை எப்படி பாப்பீங்க? அவங்களை பகையா பாத்துருவீங்களா? இந்தியன்னு சொன்னா பாகிஸ்தானிய பகையா பாத்துருவீங்களா? அப்ப இந்தியன்னு சொன்னா நம்ம யாரையும் பகையா பார்க்க மாட்டோம், தமிழன்னு சொன்னா இன்னொரு மாநிலத்துக்கான பகையா பார்க்க மாட்டோம். ஆனா ஹிந்துன்னு சொன்னா முஸ்லீம்களை பகையா பார்த்துருமா? ஹிந்துன்னு சொன்னா கிறிஸ்தவர்களை பகையா பார்த்துருமா? சரி, அப்ப முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களை பகையா பாக்குறாங்களா? யாரா ஒரு முஸ்லீம்கள், திரு அண்ணாமலை அவருடைய பேர்லயே என்ன இருக்கு, ரைட்? சையத் இப்ராஹிம் அவருடைய பேர்லயே என்ன இருக்கும்? ஃபிரெடரிக் ஜோசப் விஜய் பேரை போட்டே வச்சிருக்கிறார். அப்ப ஜோசப் விஜய் வந்து அவர் பிறப்புல கிறிஸ்தவர் அப்படிங்கறனால ஹிந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரானவரா? அவர் வந்து நீங்க அது வந்து எலெக்ஷன்ல தானே ஜோசப் விஜய் எடுத்தாரு, அதுக்கு முன்னாடி விஜய் தானே சொல்லிட்டு இருந்தாரு, எல்லா படங்களையும் விஜய் தானே வந்துட்டு இருந்துச்சு. ஜோசப் விஜய் எப்ப வந்துச்சு? திரு திருமாவளவன் குறிப்பிட்டார், எலெக்ஷன்ல படக்குன்னு ஜோசப் விஜய் மாற்றப்படுது அப்படின்றார். அப்ப வந்து ஜோசப் விஜய் வந்துருச்சு, இந்துக்கள் ஓட்டு போடலையா? முஸ்லீம்கள் பகையா பார்த்தாங்களா? அப்ப ஜோசப் விஜய் இருக்கும் போது எல்லா மதத்தவருக்கும் சமமா இருக்க முடியும். அண்ணாமலைனா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக பார்த்துருவாங்களா? இந்த போக்கு எப்படி இருக்க முடியும்? அப்ப வந்து இந்துக்களாக இருந்தால் எல்லாரும் நண்பர்களா வச்சிருக்க முடியும், முஸ்லீம்கள் எல்லாரும் நண்பர்களா வச்சிருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சமமா பார்க்கணும். இந்துக்கள் சமமா பார்க்க மாட்டாங்களா? இந்துக்கள் சமமா பார்க்க மாட்டாங்கன்னு எங்க இருக்கு, என்ன ப்ரூஃப் இருக்கு? அப்ப நான் ஹிந்துவா, நான் தமிழராக இருந்து எல்லோரும் சமமா பார்க்கிறேன், நான் இந்தியனாக இருந்து எல்லோரும் சமமா பார்க்கிறேன், நான் ஹிந்துவாக இருந்து எல்லாம் சமமா பார்க்கிறேன், அதுல என்ன குழப்பம்?
மத நல்லிணக்கம் வருகிறது. அதுதானே மத நல்லிணக்கம் தான் சாத்தியம், மத சார்பின்மை சாத்தியம் இல்லைன்னு யார் சொல்லியிருக்கா? கருணாநிதி. அவ்வளவுதான், கலைஞரே சொல்லியிருக்கா. நம்ம பாத்துக்கணும். அப்ப அவரை விட நம்ம ஏதாவது பெருசா நம்ம அரசியல் பேசிட்டு போறோமா? அப்ப நம்ம தெளிவா தெரியாது, எல்லோரும் அவரவர் மதம். ஜாதியுமே வச்சுக்கோங்க, ஜாதியில என்ன தெளிவா பாரதி குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நான் கவுண்டரு, நீங்க செட்டியார், சந்தோஷம். அதுல என்ன இருக்கு? நீங்க செட்டியார், நான் கவுண்டர், என்ன பிரச்சனை இதுல? நான் வந்து நீங்க கீழே நான் மேல சொன்னா தானே பிரச்சனை. அது எப்படி வரும்? அது எல்லாருமே ஒன்னா இருப்போம், குழப்பம் இல்ல. அப்ப நான் இந்த ஜாதின்னா இன்னொருத்தர் தாழ்த்தினா தானே பிரச்சனை, நான் இந்த மதம் இன்னொருத்தர் தாழ்த்தினா தானே பிரச்சனை. நீங்க கன்னடிகால போய் கேளுங்க, அவங்க வந்து கர்நாடகா தான் உயர்ந்து தமிழ் கம்மின்னு சொல்லுவாங்கல்ல. கமலஹாசன் அவர்கள் தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்ததுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அது உலகம் தெரிஞ்ச உண்மை. கமல் சொன்னது பொய் இல்ல, வரலாற்று திரிவு இல்ல, உண்மை. அது வந்து எந்த எட்டிமாலஜி நீங்க பார்த்தாலும் சரி, எந்த ஹிஸ்டாரின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த உண்மையை சொல்றது சண்டைக்கு வந்துட்டாங்கல்ல. அப்ப பிரச்சனை என்ன? தமிழா கன்னடமா இல்ல, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் பிரச்சனை. இன்ஃபீரியாரிட்டி வரணும்னு நினைக்கிறதா பிரச்சனை. அப்ப நம்ம வந்து நான் என்னை பெரியாள் நினைச்சுட்டா தானே பிரச்சனை. நான் ஹிந்துன்னு நினைச்சுக்கிட்டா எதிரால் வருத்தப்படுவாங்க நினைக்கிறேன். என்ன கணக்கு? நான் தமிழன் நினைச்சுக்கிட்டா எல்லாரும் சமமா பார்ப்பாங்க, இந்தியன் நினைச்சுக்கலாம் சமமா. அதே போல ஹிந்து நான் கருதுனாலும், ஹிந்து நான் சொன்னாலும் எல்லாரும் சமமா பார்ப்பாங்க. அது எப்படி? அப்ப இந்துக்கள்னு எல்லாரும் சண்டைக்கு வந்துருவாங்களா? அப்ப முஸ்லிம்கள் யாராவது சண்டைக்கு வருவாங்களா? நான் கிறிஸ்துவன் யாராவது சண்டைக்கு வருவாங்களா? இல்ல. மதச்சார்பின்மை இங்க இருக்குது, மத நல்லிணக்கம் இங்க இருக்குது. அதை நான் ஹிந்து இல்ல வீட்டுல பூட்டி வச்சாதான் வருங்கிறது சரியான கணக்கு இல்ல. இதுல எந்த கான்டெக்ட்ல அந்த கமெண்ட் சொல்றாருன்னா, பாஜகவோட பி டீம் இல்ல அப்படின்னு சொல்ற கமெண்ட்ல இத சொல்றாரு. அதே மாதிரி அங்க இருந்து வந்ததுக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோன்ல இந்த விஷயத்த சொல்றாரு பாக்குறோம். இந்த கமெண்ட்டுக்கு ஆந்திராவுடைய காங்கிரஸ் உடைய துணைத் தலைவர் உட்பட பலர் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பைட் வாங்கினதுல பிடிஐ ஏனையெல்லாம் பைட் வாங்கினா அதுல ஒருத்தர் வந்து பாராட்டியிருக்காரு, வெல்கம் திரு அண்ணாமலை ஸ்டாண்ட் அப்படின்னு. பாஜக இருந்து வந்து அப்படின்றப்போ அங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஞானோதயம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் இதை போர்ட்ரே பண்ண போகுது, இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பல இடத்துல போது பாஜக உண்மையிலுமே அப்படி மதத்தை வைத்து அரசியல் செய்கிற கட்சியா? அதை திரு அண்ணாமலே சொல்லட்டும். பாஜக மதத்தை வைத்து அரசியல் செய்கிற கட்சி அண்ணாமலை சொல்லட்டும். நம்ம யோசிப்போம். அவர் தான் 5 வருஷம் கூட இருந்திருக்காரு, நம்ம வெளியிருந்து பாக்குறோம். அவருக்கு உள்ள இருந்திருக்கிறாரு, உள்ள இதா இருக்கலாம். திரு இவர் ரெட்டி வந்து நம்மகிட்ட வந்து பேசும்போது நம்ம பேட்டியில சொன்னாரு, இல்ல நாங்க வந்து இந்த மாதிரி நோன்பு திறக்கலாம்னு பார்த்தோம், அதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ரிசர்வா இருந்துச்சு அப்படின்னு. நோன்பு திறக்கிற வழக்கம் இல்ல. அதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி நான் தந்தி டிவில இருக்கும்போது நமக்கு பேட்டியை கொடுத்திருக்காரு. எனக்கு ரொம்ப தெளிவா, நான் வந்து வேஷம் போட்டு எதையும் பண்றது இல்ல. நான் வந்து எதை நான் கடைபிடிக்கிறேன்னு அது செய்யறேன். நான் வந்து கேட்டுருக்கேன் இந்த விஷயத்தை, நீங்க வந்து இஸ்லாத்தை வந்து ஏற்கிறீங்களா, மத்த மதத்தை மட்டும் நீங்க ஏற்கிறீங்கன்னு சொல்லும்போது நான் இஸ்லாம் உட்பட எல்லா மதங்களையும் மதிக்கிறேன். நான் அதுக்காக நான் வந்து வேஷம் போடுறது இல்ல, நான் வந்து குள்ளா போட்டு உட்கார்ந்துக்கிறது இல்ல, நான் வந்து நெத்தி வச்சு நான் கையில் கிட்டு உட்கார்ந்துக்கிறது. நான் எதை ஏற்கனவே அதை செய்யறேன். அவர் மதம் அவருக்கு, என்னுடைய மதம் எனக்கு. இது அந்த கிளாரிட்டி இருந்துச்சு. ஆனா திரு இவர் என்ன சொன்னார், ரெட்டி என்ன சொன்னாரு, இல்ல என்னை வந்து தடுத்தாங்க, எங்களை வந்து தடுத்தாங்க அப்படின்னாரு. அப்ப திரு அண்ணாமலை சொல்லட்டும், அவர் தான் அங்க 5 வருஷம் இருந்தவர். அவர் வந்து இல்ல பாஜக மதவாத கட்சின்னு சொல்லட்டும், நம்ம யோசிக்கலாம். அவர் பாஜக மதவாத கட்சின்னு மற்றவங்க சொல்லுவாங்கனால அதுல இருந்து நம்ம வெளியே வரணுங்கிறக்க அவர் முயற்சி பண்ணலாம். அதுல நமக்கு ஒண்ணு குழப்பம், அவங்க செஞ்சுட்டு அவங்களுடைய பாலிடிக்ஸ், அவங்க வந்து அவர் எப்படி பாலிடிக்ஸை கட்டமைக்க நம்ம சொல்ல முடியாது. என்னுடைய பாயிண்ட், ஹிந்துன்னு சொன்னா மற்றவர்களை சமமா பார்க்க முடியாதுங்கிறத ஏற்க முடியாது. ஹிந்துன்னு சொன்னா மற்றவங்க சமமா பார்க்க மாட்டாங்க அப்படிங்கறத ஏற்க முடியாது. எப்படி இந்தியன், எப்படி தமிழனுக்கு அந்த பிரைட் இருக்கோ அதே மாதிரி ஹிந்துங்கிறதுக்கு பிரைட் இருக்கு, அதே மாதிரி இஸ்லாமுக்கு பிரைட் இருக்கு. எங்க அண்ணன் அமீர் பல முறை குறிப்பிடலாம், அவர் அமீர் சுல்தான், அவர் அப்படியே தான் ஏற்கிறேன் அண்ணனா. என்ன ரங்கராஜ் பாண்டேவா தான் அவர் தம்பியா இருக்கிறார். அப்ப வந்து நீங்க எப்படி, நீங்க அமீர் சுல்தான் நீங்க எப்படி தம்பி, அதை எப்படி கேட்க முடியும்? அவர் என்னுடைய அண்ணன், அவர் இஸ்லாம், நான் அவருடைய தம்பி, நான் ஹிந்து. அப்படின்னு நீ ஹிந்துவா இருந்தா எனக்கு அண்ணன் கிடையாது, எனக்கு முஸ்லீமா இருந்தா எனக்கு தம்பி கிடையாது, அது எப்படி நடக்க முடியும்? அப்ப அந்த ஒரு மதம்ங்கிறது இந்த பார்வையை தான் மாத்தணும். அப்ப பாஜக மதவாத கட்சியா திரு அண்ணாமலை சொல்லட்டும், நம்ம அப்படி யோசிக்கலாம். இதுல நான் ஃபெட்னால போய் பேசினேன், அதுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க. இந்த இனாம் விஷயத்துல, கரூர் விஷயத்துல நான் பேசினேன், இதுக்கு எனக்கு பட்டம் கொடுத்திருக்காங்க, நான் ஒரு ஹிந்து விரோதி அப்படின்னு. ஹிந்து விரோதின்னு யார் சொன்னான்னு எனக்கு தெரியல, நான் அந்த வார்த்தையில கவனிக்கல. யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை ஏற்க முடியாது. ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாருங்கிறக்கா விரோதிங்கிறத நம்ம அந்த இனி பாயிண்ட் அப்படி ஏற்க முடியாது. ஆனா ஃபெட்னால இதே விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே, ரொம்ப பெருசா ரிப்பீட் பண்ண முடியல. இப்ப தமிழை ஹிந்து என்ற வட்டத்துக்குள் அடைக்க முடியாதுன்னு சொன்னா அதை ஏற்க முடியாது. தமிழ் வந்து இந்துக்கள் அவங்களுடைய பயன்படுத்தி அவங்க உருவாக்கின விஷயம். தமிழ் மண், இந்திய மண், ஹிந்து மண் தான் தமிழை உருவாக்கி வச்சு அதுதான் இந்த கடவுள்களை ஏற்கிறது. இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ தொல்காப்பியத்துல சொன்ன கடவுளை ஏற்க மாட்டாங்க. தமிழர்கள் நிலத்தை 5 வகைப்படுத்தினார்கள். அந்த 5 வகைப்பட்ட நிலங்களுக்கும் 5 தெய்வங்களை வைத்தார்கள். அந்த தெய்வங்களை தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்களோ தமிழ் பேசக்கூடிய கிறிஸ்தவர்களோ ஏற்பாங்களா? ஏற்க மாட்டாங்க. அப்ப தமிழை வந்து நீங்க ஏக இறைவன, ஆமா, அவங்க வேற அவங்களுக்கு ஒரு வழிபாட்டு முறை, நம்ம தான் வழிபாட்டு முறையினால் அவர்கள் வேறுபட்டு நிற்கிறார்கள், மொழியால் அவர்கள் தமிழர்களா இருக்கிறார். அதுல எந்த குழப்பமும் கிடையாது. அப்ப நாம வந்து தமிழ் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா தமிழுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு. நீங்க வந்து கடவுள் வாழ்த்துன்னு பாடின விஷயத்தை எந்த இஸ்லாமியர் ஏற்பாரு?
திருக்குறள் உள்ள பல விஷயங்களை வந்து பெருமாளை பத்தி அவ்வளவு சொல்லியிருக்கு, ஸ்ரீதேவி பத்தி சொல்லியிருக்குது, ஒரு மூவுலகத்தை அழகந்தான் பத்தி சொல்லியிருக்கு, அடியளந்தான் பத்தி பேசியிருக்கு. அது வந்து எப்படி யார் ஏற்பாங்க? அவங்க வந்து ஷிர்கு இணை வைத்தலே கூடாதுப்பாங்க, அல்லாஹ்க்கு வந்து நிகர் இன்னொருத்தர் கிடையாதுப்பாங்க. அப்ப இது எப்படி ஏற்பாங்க? கிறிஸ்தவர்கள் எப்படி ஏற்பாங்க? அங்க வந்து அன்னை மரியாவை ஏற்கிறவங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் ஏற்கிறவங்க, பிதாவை ஏற்கிறவங்க அங்கேயே 3 இருக்கு. அதுலயே ஒருத்தர் மாத்தி ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அவங்க எப்படி இதை இருப்பாங்க? அப்ப வந்து மதம் இந்த வேறுபட்டு இருக்குங்கிறது உண்மை. அப்ப ஹிந்துங்கிற வட்டத்துக்குள்ள மதத்தார் மொழி அடக்கக்கூடாதுன்னா அப்படிங்கிறது ஏற்க முடியாது. உள்ள அது டெக்னிக்கலி நாட் பாசிபிள். தென் இந்த இனாம் நிலத்தை பொறுத்தளவுக்கு திரு ஹெச் ராஜா அவர்கள் ஒரு போராட்டம் பண்ணார் 2024. அவர் வந்து இந்து விரோதி கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அவர் இந்து விரோதி கிடையாது. தேர்தல் வாக்குறுதி அதையும் எல்லாரும் சொல்றாங்க. என்டிஏவோட தேர்தல் வாக்குறுதி இதுதான். ஆனா அதிமுக அந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றது. நான் மட்டும் இந்து விரோதியா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. அதிமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதிமுக இந்த இடத்துல தப்பான நிலைப்பாடு வச்சிருக்கு. நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். கள்ளக்குறிச்சியில திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்கு அவங்க எடுத்து பண்ணது அர்த்தநாரீஸ்வரர் கோயில். அந்த கோயில் நடத்த திரு ரங்கராஜ நரசிம்ம ஒரு கேஸ் போட்டு பலமுறை போட்டிருக்கோம். கோயிலுடைய அறங்காவலர் குழுவே கிடையாது, தக்கார் கிடையாது, ஃபிட் பர்சன் யாரோ போட்டு ஈவோவும் கிடையாது, வேற ஏதோ கோயில இருந்து எடுத்து ஆளை போட்டுட்டு அந்த கோயிலுடைய 66 ஏக்கர் லேண்ட மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு அதற்கு காசும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அது குத்தகைக்கு போடலாமான்னு போட்டு இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்கு. அது அதிமுக செஞ்சது. அதாவது நிலத்தை எடுப்பது பற்றிய தீர்மானம் எதுவுமே கூட போடப்படாம அதை திறப்போலாவே பண்ணி வச்சார் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது. அப்ப அவர்களுக்கும் இந்த நிலைப்பாடு தான் இருக்கிற மாற்று கருத்தே இல்லையா? நமக்கு வந்து கோயில் நிலங்களை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு ஏடிஎம்கே டிஎம்கே வித்தியாசமே இல்லை. நம்ம கிளியரா சொல்லிருக்கோம். அதே நிலைப்பாடு திரு அண்ணாமலை எடுக்கிறாருன்னு பாக்குறோம். ஒண்ணு. ரெண்டாவது அவர் சொன்னது கோயில் நிலம் பத்தி. இங்க வந்து இந்த கோயில் நிலமா இனாம் நிலமாங்கிற குழப்பம் இருக்கு. திரு எச் ராஜா அவர்கள் சொன்னது ரொம்ப தெளிவா, இந்த இஷ்யூவை திமுக எடுத்தது நிலத்தை ஆட்டையை போடுறதுக்கான்னு சொல்லி சொன்னார். இந்த இடத்தை பூரா வந்து கொடுத்துடுங்கிற சொல்ல திரு எச் ராஜா அவர்கள் இப்ப நாட் ராங் இன்னைக்கு விளக்கம் கொடுத்தாலும் கொடுப்பாரு நினைக்கிறேன். நம்ம பேசுன போது அவங்க ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த திரு அண்ணாமலை குறிப்பிட்ட சென்ஸ்ல அவங்க கொடுக்கல. திரு எச் ராஜா அவர்களும் போனது உண்மை, போராட்டம் பண்ணது உண்மை, அறிவிச்ச உண்மை, திமுக நிலங்களை ஆட்டை போட பார்த்துச்சுன்னு சொன்னது உண்மை. திமுக அரசு இந்த நிலங்களை ஆட்டை போடுறதுக்காகத்தான் நான் இனாம் நிலங்களை பட்டா போட்டு கொடுத்துறேன்னு சொல்லி சொல்ல பாக்குறாங்க. இப்படி சொல்லிட்டு அது மூலமா கொண்டு வர பாக்குறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப பட்டா இருக்கு, அவர் அனுபவிப்பதில் எந்த தடையும் இல்லை. இன்னைக்கு நாம சொன்னாலும் அவரும் சொல்றாரு அனுபவிப்பதில் எந்த தடையும் இல்லை. விற்பதில் ஒரு சிக்கல் இருக்கு, அந்த சிக்கல் தொடரும். அது இனாம் நிலங்களுக்கும் தொடரும். அந்த நிலைப்பாடுல மாற்றம் இல்ல. இதனால அவரை யார் இந்து விரோதி சொல்றாங்கன்னு தெரியல. அவர் ஒரு தன்னுடைய கருத்தை சொல்றாரு. பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃபரன்ஸ், அது ஒன்றும் குழப்பம் இல்ல. இன்னுமே நிறைய கரூர் மக்கள் அந்த 3000 பட்டா வச்சிருக்காங்கல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க? பாண்டே இப்படி தப்பா பேசுறாருன்னு நினைப்பாங்க. அவங்களுடைய சென்ஸ் யோசிங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். we understand their emotions. ஒண்ணு குழப்பம் இல்ல. நம்ம திரும்ப அந்த நிலம் அவர்களுக்கு சொந்தம் கிடையாது நம்ம ஒருபோதும் சொல்ல. அந்த நிலத்தை அவர்கள் விற்க முடியாததை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த நிலத்துக்கு அவங்கள பட்டா இருக்குங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த பட்டா உரிமைப்பட்டிருக்கிற மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த கோயில் நிலங்கள் ஒரு பர்பஸுக்காக கொடுக்கப்பட்டவை. அதை திரு அண்ணாமலையும் உறுதிப்படுத்துகிறார். அதுல நம்மளும் மாற்று கருத்தை வைக்கலையே. அப்ப அந்த பர்பஸுக்காக வைக்கும் போது இந்த பட்டா எடுத்து நம்ம போட்டு நினைக்கிறேன். அந்த பர்பஸுக்காக பர்பஸ் மாறும்போது செல்லாது இல்ல, அதுல எப்படி எடுத்துக்க முடியும்? நான் வந்து ஒரு பர்பஸ்க்காக இந்த இடம் இருக்குது, நான் சாணக்கியா நடத்துறேன்னு வாடகைக்கு எடுத்துருக்கேன். நான் நாளைக்கு டாஸ்மாக் நடத்தினா ஓனர் ஒத்துக்கிடுவாரா? சாணக்கியா நடத்துறதுக்கு அவர் கொடுத்தாரு. சார் நான் தானே சார் நடத்துறேன், உங்களுக்கு மாசம் வாடகை வரல சார். நோ, இந்த பர்பஸ்க்கு அவர் ஒத்துக்கிடுவார். இன்னொரு பர்பஸ்க்கு ஒத்துக்கூடாது கேட்கணும். அப்ப திருப்பி ரீ ஒர்க் பண்ணணும். அப்ப கோயில் நிலத்துல கோயிலுடைய கைங்கரியத்துக்காக கொடுக்கப்பட்ட நிலம் கோயிலுடைய கைங்கரியத்துக்காக பயன்படல. அப்ப அந்த பர்பஸ் வேற எதுவும் பயன்படுத்த முடியாது. அந்த பர்பஸ்க்காக தான் கொடுக்கப்பட்டது. இதுல எந்த குழப்பம் இல்ல. இதனால அவர் இந்து உறவு சொல்ல முடியல. அவர் தன்னுடைய கருத்தை சொல்கிறார். நம்ம பலமுறை பார்த்திருக்கோம். ஏற்கனவே சொன்னேன், திரு சாஹிப் தீபக்கோடு சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி நடத்த நிகழ்ச்சியோட இந்த பார்வை வெளிப்படுத்தார். அவர் பிஜேபி இருக்கும் போது இந்த பார்வை. ஆமா, அதனால வந்து அந்த பார்வை தப்புன்னு நம்ம அப்பயும் சொல்றோம், இப்பயும் சொல்றோம். நமக்கு எந்த குழப்பம் கிடையாது.